அயோத்தி ராமர் கோவில் கொடியேற்ற விழாவை ஒட்டி கர்ப்பகிரகத்தில் உள்ள குழந்தை ராமர் சிலைக்கு பிரதமர் மோடி பூஜைகளை செய்து வருகிறார். ओम ज्योतिर्ज्योतिरग्निः स्वाहा सूर्योर्ज्योतिर्ज्योतिः सूर्यः स्वाहा अग्निर्वर्चो ज्योतिर्वर्चः स्वाहा सूर्योर्वर्चो ज्योतिर्वर्चः स्वाहा ज्योतिः सूर्यः सूर्यो ज्योतिः स्वाहा. அயோத்தி ராமர் கோவிலில் பிரதமர் மோடி வழிபாடு செய்து வருகிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள் என்ன? ராமர் கோவில் கட்டுமான பணிகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு காவி கொடியேற்றி அந்த விழாவை நிறைவு செய்வதற்காக பிரதமர் அவர்கள் இன்று அயோத்திக்கு பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். இந்த பயணத்தின் மிக முக்கிய அங்கமாக தற்பொழுது அயோத்தியில் குழந்தை ராமர் திருவுருவச் சிலை அமைந்திருக்கக்கூடிய அந்த கருவறைக்கு முன்பாக நின்று பிரதமர் அவர்கள் தற்பொழுது வழிபாடு நடத்தி வருகின்றார். அயோத்தியில் இருக்கக்கூடிய புனிதமான அந்த ஸ்ரீ ராம ஜென்ம பூமியில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கக்கூடிய பிரதமர் கோவில் கட்டுமானம் நிறைவடைந்து விட்டது என்பதற்கான கலாச்சார கொண்டாட்டம் மற்றும் தேசிய ஒற்றுமையினுடைய ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி இருப்பதை குறிக்கக்கூடிய விதமாக காவி கொடியேற்றுவார் என்று ஏற்கனவே பிரதமர் அலுவலகம் சார்பில் அந்த குறிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அன்னை அன்னபூர்ணா தேவி கோவிலில் வழிபாடு நடத்தி முடித்திருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் ராம் தர்பார் கர்ப்ப கிரகத்திலே தற்பொழுது தரிசனம் செய்து பூஜையில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். குழந்தை ராமருடைய கர்ப்ப கிரகத்திலே அதற்கு முன்பாக நின்று பிரதமர் அவர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொள்கின்றார். அயோத்தி என்பது புனித ராம ஜென்ம பூமியாக இருக்கின்றது. மகரிஷி வசிஷ்டர், மகரிஷி விஸ்வாசமித்திரர், மகரிஷி அகத்தியர், மகரிஷி வால்மீகி, தேவி அகில்யா, விஷாத்ராஜ், குகன், அன்னை சபரி என்று 7 பேருக்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த திருக்கோவில்களில் எல்லாம் சற்று முன்பாக பிரதமர் அவர்கள் சென்று வழிபாடு நடத்தி முடித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாகத்தான் அந்த சேஷாவதார் என்று சொல்லப்படக்கூடிய இடத்திற்கும் சென்று புனிதமான பூஜைகளிலே பங்கேற்றிருந்த பிரதமர் அவர்கள் அயோத்தியில் அந்த குழந்தை ராமர் அவர்களுடைய திருவுருவச் சிலைக்கு முன்பாக நின்று தீப ஆராதனை காட்டி வழிபாடு நடத்தக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். அயோத்தி ராமர் கோவில் கோபுரத்தின் மீது இன்னும் சற்று நேரத்திலே பிரதமர் அந்த காவி கொடியினை ஏற்றி வைக்க இருக்கின்றார். அதற்கு முன்பாக குழந்தை ராமர் சிலைக்கு பிரதமர் சார்பில் இந்த பூஜைகள் நடைபெறுகின்றன. குழந்தை ராமர் சிலையை தினந்தோறும் நின்று வழிபாடு செய்யக்கூடிய அந்த அர்ச்சகர்கள் பிரதமர் அருகில் நின்று வேத மந்திரங்கள் முழங்க பிரதமர் நேர் முன்பாக நின்று அயோத்தியினுடைய குழந்தை ராமர் சிலைக்கு முன்பாக அந்த திருவுருவச் சிலைக்கு முன்பாக முன்பாக நின்று இந்த வழிபாட்டை எல்லாம் மேற்கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை காண்கின்றோம். குழந்தை ராமருக்கு திருவுருவ சிலையோடு அந்த கோவில் அமைக்கப்பட்டு ஆண்டுகள் எல்லாம் கடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் பல்வேறு கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. அவற்றை எல்லாம் நிறைவு செய்து விட்டார்கள் என்பதற்கான ஒரு சம்பிரதாய நிகழ்ச்சியாக இன்று காவிக்கொடி ஏற்றப்பட இருக்கின்றது. சிறப்பு பூஜையில் ஈடுபட்ட பிரதமருக்கு அங்கிருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அந்த பூஜை பொருட்களை வழங்கி பிரதமர் அவர்களுக்கு ஆட்சி வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். குழந்தை ராமர் சிலைக்கு முன்பாக நின்று பிரதமர் மனமுருகி தற்பொழுது வழிபாடு நடத்தக்கூடிய அந்த காட்சிகளையும் காணுகின்றோம். இந்த நிகழ்வை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 12 மணி அளவில் இந்த அயோத்தி ராமர் கோவிலிலே புனித ஜென்ம பூமியிலே அந்த கொடியானது ஏற்றப்பட இருக்கின்றது. கொடியினுடைய உயரத்தை பொறுத்தவரை 10 அடி உயரம் கொண்டதாக இருக்கின்றது, 20 அடி நீளம் கொண்டதாக இருக்கின்றது. முக்கோண வடிவ கொடியாக ராமருடைய வீரத்தையும் அறிவு கூர்மையையும் சித்தரிக்கும் வகையிலே சூரியனின் படம் அந்த கொடியில் இடம்பெற்று இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஓம் என்ற எழுத்தும் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. அயோத்தியிலே புனிதமான ராம ஜென்ம பூமியில் ஏராளமான ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்பார்த்த அந்த திருவுருவ சிலையுடன் கூடிய கோவிலை கட்டி முடித்திருக்கக்கூடிய மத்திய அரசு அதன் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வை மேற்கொண்டிருக்கின்றார்கள். श्रोत्राद्वायुश्च प्राणश्च मुखा दग्निरजायत. ओम
ॐ नमो भगवते उत्तमश्लोकाय नम आर्यलक्षणशीलव्रताय नम उपशिक्षितात्मन उपासितलोकाय नमः साधुवादनिगषणाय नमो ब्रह्मण्यदेवाय। பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.